மகளுக்காக நீதி கேட்டு தலைமைச் செயலகத்தில் திமுக கட்சி கொடியை தீயிட்டு கொளுத்திய காவலர். தலைமைச் செயலக வாசல்ல காவலர் ஒருத்தர் திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கோதண்டபாணி அப்படிங்கிற நபர் சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்துல தலைமை காவலரா பணியாற்றி வராரு. ஆவடி காவலர் குடியிருப்புல இருக்கக்கூடிய இவரோட மகளுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து அவரு தன்னோட குழந்தைய எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காரு. இந்த சூழல்ல சிகிச்சையில ஏதோ குளறுபடிகள் ஏற்படவே குழந்தையோட கால் பாதத்தை துண்டிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல மருத்துவர்களோட அஜாக்கிரதை தான் குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில கோதண்டபாணி மருத்துவர்களோட தவறான சிகிச்சையால குழந்தையோட கால் பாதம் அகற்றப்பட்டதா குற்றம் சாட்டி கடந்த 4 வருஷத்துக்கும் மேலா பல்வேறு இடங்கள்ல பலகட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா ஓட்டேரி காவல் நிலையத்திலையும் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரத்துல மருத்துவர்களோட அலட்சியம் நிரூபிக்கப்பட்டா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முன்னாடியே தெரிவிச்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தன்னோட மகளுக்கு நீதி கேட்டு காவலர் சீருடையில தலைமைச் செயலகத்துக்கு வந்த கோதண்டபாணி திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம 2021 வருஷம் திமுக ஆட்சி காலத்துல தான் தன்னோட மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொன்ன அவரு தன்னோட மகளோட வந்து தலைமைச் செயலக வாசல்ல திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. அப்போ அங்கிருந்த காவலர்கள் சில பேரு நெருப்ப அணைச்சு கோதண்டபாணிய அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்க. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அப்புறம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தன்னோட மகளுக்கு தவறா சிகிச்சை அளிக்கப்பட்டதா குற்றம் சாட்டி நீதி கேட்டு தலைமை காவலர் ஒருத்தர் தலைமைச் செயலகத்திலேயே போராட்டத்துல ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல குறிப்பா எழும்பூர் உள்ளிட்ட குழந்தைகள் அப்புறம் அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சைகளால குழந்தைகள் பாதிக்கப்படுறது அதிகரிச்சிருக்கு. சமீபத்திய உதாரணமா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில 4 மாத குழந்தை செவிலியரோட அஜாக்கிரதையால உயிரிழந்தது. அது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. சாதாரண சளி பிரச்சனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 4 மாச குழந்தைக்கு செவிலியர் ஒருத்தர் கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுமிக்கு போட வேண்டிய ஊசிய மாத்தி போட்டுட்டாங்க. இதனால அந்த பச்சிளம் குழந்தை துடிதுடிச்சு உயிரிழந்துருச்சு. மருத்துவர்களோட அஜாக்கிரதை அப்புறம் செவிலியர்களோட கவனமின்மை காரணமா குழந்தைகள் உயிரிழக்கிறதும் உடல் உறுப்புகளை இழக்கிறதும் தொடர்ந்துட்டு வருது. எந்த ஆட்சியா இருந்தாலும் மருத்துவமனைகள்ல குறிப்பா அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவ ஊழியர்களோட அஜாக்கிரதை ரொம்பவுமே கவலைக்குரிய ஒன்னாதான் கருதப்படுது. இதுக்காக அரசு எந்திரங்கள் தொடர்ந்து விதிமுறைகளை தீவிரப்படுத்தணும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளோட குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு வழிவகை செய்யணும் அப்படின்னு சமூக செயல்பாட்டாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. மகளுக்காக நீதி கேட்டு தலைமைச் செயலகத்தில் திமுக கட்சி கொடியை தீயிட்டு கொளுத்திய காவலர். தலைமைச் செயலக வாசல்ல காவலர் ஒருத்தர் திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கோதண்டபாணி அப்படிங்கிற நபர் சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்துல தலைமை காவலரா பணியாற்றி வராரு. ஆவடி காவலர் குடியிருப்புல இருக்கக்கூடிய இவரோட மகளுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து அவரு தன்னோட குழந்தைய எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காரு. இந்த சூழல்ல சிகிச்சையில ஏதோ குளறுபடிகள் ஏற்படவே குழந்தையோட கால் பாதத்தை துண்டிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல மருத்துவர்களோட அஜாக்கிரதை தான் குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில கோதண்டபாணி மருத்துவர்களோட தவறான சிகிச்சையால குழந்தையோட கால் பாதம் அகற்றப்பட்டதா குற்றம் சாட்டி கடந்த 4 வருஷத்துக்கும் மேலா பல்வேறு இடங்கள்ல பலகட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா ஓட்டேரி காவல் நிலையத்திலையும் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரத்துல மருத்துவர்களோட அலட்சியம் நிரூபிக்கப்பட்டா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முன்னாடியே தெரிவிச்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தன்னோட மகளுக்கு நீதி கேட்டு காவலர் சீருடையில தலைமைச் செயலகத்துக்கு வந்த கோதண்டபாணி திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம 2021 வருஷம் திமுக ஆட்சி காலத்துல தான் தன்னோட மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொன்ன அவரு தன்னோட மகளோட வந்து தலைமைச் செயலக வாசல்ல திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. அப்போ அங்கிருந்த காவலர்கள் சில பேரு நெருப்ப அணைச்சு கோதண்டபாணிய அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்க.
வராங்க. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அப்புறம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தன்னோட மகளுக்கு தவறா சிகிச்சை அளிக்கப்பட்டதா குற்றம் சாட்டி நீதி கேட்டு தலைமை காவலர் ஒருத்தர் தலைமைச் செயலகத்திலேயே போராட்டத்துல ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல குறிப்பா எழும்பூர் உள்ளிட்ட குழந்தைகள் அப்புறம் அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சைகளால குழந்தைகள் பாதிக்கப்படுறது அதிகரிச்சிருக்கு. சமீபத்திய உதாரணமா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில 4 மாத குழந்தை செவிலியரோட அஜாக்கிரதையால உயிரிழந்தது. அது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. சாதாரண சளி பிரச்சனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 4 மாச குழந்தைக்கு செவிலியர் ஒருத்தர் கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுமிக்கு போட வேண்டிய ஊசிய மாத்தி போட்டுட்டாங்க. இதனால அந்த பச்சிளம் குழந்தை துடிதுடிச்சு உயிரிழந்துருச்சு. மருத்துவர்களோட அஜாக்கிரதை அப்புறம் செவிலியர்களோட கவனமின்மை காரணமா குழந்தைகள் உயிரிழக்கிறதும் உடல் உறுப்புகளை இழக்கிறதும் தொடர்ந்துட்டு வருது. எந்த ஆட்சியா இருந்தாலும் மருத்துவமனைகள்ல குறிப்பா அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவ ஊழியர்களோட அஜாக்கிரதை ரொம்பவுமே கவலைக்குரிய ஒன்னாதான் கருதப்படுது. இதுக்காக அரசு எந்திரங்கள் தொடர்ந்து விதிமுறைகளை தீவிரப்படுத்தணும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளோட குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு வழிவகை செய்யணும் அப்படின்னு சமூக செயல்பாட்டாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. மகளுக்காக நீதி கேட்டு தலைமைச் செயலகத்தில் திமுக கட்சி கொடியை தீயிட்டு கொளுத்திய காவலர். தலைமைச் செயலக வாசல்ல காவலர் ஒருத்தர் திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கோதண்டபாணி அப்படிங்கிற நபர் சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்துல தலைமை காவலரா பணியாற்றி வராரு. ஆவடி காவலர் குடியிருப்புல இருக்கக்கூடிய இவரோட மகளுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து அவரு தன்னோட குழந்தைய எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காரு. இந்த சூழல்ல சிகிச்சையில ஏதோ குளறுபடிகள் ஏற்படவே குழந்தையோட கால் பாதத்தை துண்டிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல மருத்துவர்களோட அஜாக்கிரதை தான் குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில கோதண்டபாணி மருத்துவர்களோட தவறான சிகிச்சையால குழந்தையோட கால் பாதம் அகற்றப்பட்டதா குற்றம் சாட்டி கடந்த 4 வருஷத்துக்கும் மேலா பல்வேறு இடங்கள்ல பலகட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா ஓட்டேரி காவல் நிலையத்திலையும் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரத்துல மருத்துவர்களோட அலட்சியம் நிரூபிக்கப்பட்டா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முன்னாடியே தெரிவிச்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தன்னோட மகளுக்கு நீதி கேட்டு காவலர் சீருடையில தலைமைச் செயலகத்துக்கு வந்த கோதண்டபாணி திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம 2021 வருஷம் திமுக ஆட்சி காலத்துல தான் தன்னோட மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொன்ன அவரு தன்னோட மகளோட வந்து தலைமைச் செயலக வாசல்ல திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. அப்போ அங்கிருந்த காவலர்கள் சில பேரு நெருப்ப அணைச்சு கோதண்டபாணிய அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்க. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அப்புறம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தன்னோட மகளுக்கு தவறா சிகிச்சை அளிக்கப்பட்டதா குற்றம் சாட்டி நீதி கேட்டு தலைமை காவலர் ஒருத்தர் தலைமைச் செயலகத்திலேயே போராட்டத்துல ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல குறிப்பா எழும்பூர் உள்ளிட்ட குழந்தைகள் அப்புறம் அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சைகளால குழந்தைகள் பாதிக்கப்படுறது அதிகரிச்சிருக்கு. சமீபத்திய உதாரணமா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில 4 மாத குழந்தை செவிலியரோட அஜாக்கிரதையால உயிரிழந்தது. அது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. சாதாரண சளி பிரச்சனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 4 மாச குழந்தைக்கு செவிலியர் ஒருத்தர் கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுமிக்கு போட வேண்டிய ஊசிய மாத்தி போட்டுட்டாங்க. இதனால அந்த பச்சிளம் குழந்தை துடிதுடிச்சு உயிரிழந்துருச்சு. மருத்துவர்களோட அஜாக்கிரதை அப்புறம் செவிலியர்களோட கவனமின்மை காரணமா குழந்தைகள் உயிரிழக்கிறதும் உடல் உறுப்புகளை இழக்கிறதும் தொடர்ந்துட்டு வருது. எந்த ஆட்சியா இருந்தாலும் மருத்துவமனைகள்ல குறிப்பா அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவ ஊழியர்களோட அஜாக்கிரதை ரொம்பவுமே கவலைக்குரிய ஒன்னாதான் கருதப்படுது. இதுக்காக அரசு எந்திரங்கள் தொடர்ந்து விதிமுறைகளை தீவிரப்படுத்தணும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளோட குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு வழிவகை செய்யணும் அப்படின்னு சமூக செயல்பாட்டாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க.